எல்லா ஜோதிடரும் சொல்லுவாங்க கும்பராசி ஆஹா இருக்குது ஓஹோ இருக்குன்னு. நான் அதுக்குன்னு இல்லைன்னு சொல்ல வரல. நீங்கள் உடனே நெகட்டிவாக போயிடாதீங்க. சார் ஏற்கனவே நொந்து நூலாக நீங்கள் சுப வார்த்தை சொல்வீங்கன்னு தான் நான் உங்கள் நிகழ்ச்சி பார்த்துட்ருக்கேன். ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக பேசக்கூடியவர் ஒருத்தரை மாதிரி அது வந்து இப்படி இது எந்த கிரகம் எங்கே இருக்கோ அதை பற்றி பிரச்சனை இல்லை. இந்த வருஷம் நமக்கு நல்லது நடக்குமா கெட்டது நடக்குமா பாயிண்ட்டு டு த பாயிண்ட் பேசுகிறது தான் நம்ம நிகழ்ச்சி. அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜென்மத்துக்கு ராகு வரார். இவ்வளோ நேரம் நான் உங்களுக்கு அந்த மோட்டிவேஷன் எதுக்கு பண்ணேன் அப்படின்னா, இது வரைக்கும் உங்களுக்கு உதவியர்கள் வேறு. உங்களது வீட்டிலேயே சனீஸ்வரர் இருந்தார். அவர் குடும்பம் வாக்கு தனஸ்தானத்துக்கு போகிறார். குடும்பத்தில் பிரச்சனை இல்லாமல் பார்த்துங்க. நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்டால் உடனே கோவப்படாதீங்க. யாரை பார்த்து நீங்கள் நல்லா இருக்கீங்களான்னு கேட்டீங்க. அந்த மாதிரி வேண்டாம், விட்டு கொடுத்து போங்க. கணவன் மனைவி உறவில் ஜாக்கிரதையாக இருங்க. தேவையில்லாத மனக்குழப்பத்தை வச்சுக்காதீங்க. சார் எனக்கு ரெக்கக்னேஷனே இல்லை அப்படின்னு மனசோர்வை வளர்த்துக்காதீங்க. எல்லாத்துக்கும் அந்த ராகு உங்களுக்கு ஜென்மத்தில் வரும்போது இடமாற்றம், தொழில் மாற்றம், வருமான மாற்றம் அப்படின்னு புதிய வாழ்க்கை, புதிய பயணம் உங்களுக்கு அமையும். மொத்தத்தில் ஜாக்கிரதையாக இருந்து தெளிவான முடிவு எடுத்திங்கன்னா இந்த சனி பயிற்சி உங்களுக்கு நல்லாயிருக்கும்.